அன்பாகவே நாம் எல்லாருமே சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த இயேசுடைய வசனம் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்யாதபடி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சர்ச்சில் போய் இருக்கிறோம், பாட்டு போடுறோம். நான் பாடுற ஜபம் இதுக்கு மேலே போகாது, ஜெபம் பண்ணி என்னத்தை கொண்டோம் அப்படி ஒரு குரூப். நான் அந்த குரூப்பில் இருந்துருக்கிறேன். எங்கள் காலேஜில் கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும், ஃபங்க்ஷன் நடக்கும்போது இப்படி பைபிள் வச்சுருப்பேன், பாட்டு புக்கு வைப்பேன், இப்படி வேலை வைப்பேன். என் ஜபம் அதுக்கு மேலே போகாது. அப்புறம் ஜோமினி என்ன செய்து வாசந்தத்தடியே பாடலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பாட்டு இப்படி சொல்லக்கூடாது ஒன்றுமில்ல, எனக்கு ஒன்றுமே கூடலை. என்ன ஜோமணி என்னத்தை கண்டோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சர்ச்சில் தான் இருக்கிறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் இருக்குது. ஏன் நம்முடைய பிரச்சனைகளே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, மத்திய 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கருத்தெடுத்து முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் ஒரு முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுறோமா? அது நான் சொன்னாலும் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் நான் இயேசுவை கண்டு கொண்டேன். உலகத்துல நடக்கிற எல்லாருக்கும் வர்ற ஒரு சிக்ஷை எனக்கு எல்லாருக்கும் வருது. எப்பயாவது சில எல்லாருக்கும் வீட்லேயும் ஒரு தாப்பெல்லாம் போகிறாங்க, தாய் இல்லாமல் போகிறாங்க, எனக்கு மாத்திரம் இல்லை அப்படின்னு கண்டுகொண்டு இயேசு என்னுடைய பரம தாப்பனாக நான் ஏற்றுக்கொண்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அது முதல் இந்த 42 வருஷங்களாக ஆண்டவரை என் முழு மனதோடும் இருதயத்தோடும் என்ன வந்தாலும் ஆண்டவரை நான் நம்புவேன் என்று நான் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டேன். அன்பானவர்களே, இது சொல்லுவது சுலபமான ஒரு காரியம். ஆனா நீங்க என்ன பிரச்சனையோட அநேகர் பாக்குறீங்க, இந்த மாதிரி பேபி இல்லை, அடுத்தவங்களுக்கு குடும்பத்துல கடன் பிரச்சனை, இன்னொன்று விவாகரத்து பிரச்சனை, இன்னும் எனக்கு மாத்திரம் எல்லாம் தலைகீழ இருக்குது அப்படி. சரி, வாட்டோ மீதி இது எப்படியாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, இப்படி எல்லாம் குழம்பி தவிச்சு எல்லாம் அப்படி இருந்தாலும் கூட ஏசப்பா நீங்க சொல்லாம நீங்க கட்டளை நிற்கும் என்று ஆண்டவரே மண்டை வரலாம்ப்பா, இந்த கல்வாரி எண்ட வரலாம்ப்பா, எனக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த இந்த கல்வாரி நோக்கி பார்க்கட்டும் என்று நாம் நம்மையும் முழுமையாக ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணம் செய்வோம். முழு இருதயத்தோடு என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீராப்பா, என்னை கொண்டு போட்டாலும் மீது விசுவாசமா இருப்பேன் என்று நினைப்பது போல சொன்னது போல நாமும் கூட நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்மா, ஆகவே ஆத்மா சரீரம் இல்லையா, நம்ம ஆத்மா பிரியமான உன் ஆத்மா எப்படி வாழுது? என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும். முழு ஆத்மாவோடு நான் நல்லா படுத்துக்கிட்டேன், என்ன வந்தாலும் சுவாமி நான் முழு ஆத்மாவோடு ஆண்டவரை தேடிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. எல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் இப்படியா இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஒன்று நாம் யோசிப்போமா? ஒரு விஷயம், கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முடியாது, கஷ்டம்தான். ஆனா இந்த நேரத்துல வாட்டோ வீடியோ ப்ராப்ளம், எங்க அப்பா இல்லாத நாட்களில் எங்க அம்மா அப்பா முழு இருதயத்தோடு ஜெபிக்க அம்மா கற்றுக்கொண்டார். ஒரு நாள் அவன் சோர்ந்தே போனது ஆண்டவர் நம்ம கூட இருக்க. அம்மா பாட்டிமா விடாம எங்களுக்கு ஜெபம் பண்ணார். அவங்க பண்ண ஜெபம் என் உள்ளத்தை மாற்றியது. முழு இதயத்தோடும் ஆண்டவரை தேடினேன், அபிஷேகம் பண்ணினேன். அப்படி ஒரு சந்தோஷம் அம்மாவுக்கும் பாட்டிமாவுக்கும். அன்பார்களே, என்ன பிரச்சனை இருந்தாலும் அதிலோடு ஆண்டவர் முழு இருதயத்தோடு ஜெபமணி என்ன பண்றதுல எல்லாரும் நடக்கிறதா. ஆனா சுவாமி இந்த இருண்ட சூழ்நிலையில நீங்க என்ன உருவாக்க முடியும், நீங்க எனக்கு போதும், மண்டே வர்றேன் அப்படின்னு நம்ம முழுமையா அர்ப்பணம் பண்ணுவோமா? கர்த்தாவே சுவாமி இந்த நேரத்துல ஆண்டவரே, சுவாமி நான் உங்களை பாக்குறப்பா, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆண்டவரே நான் பாக்குறேன், ஆண்டவரே தேவரே இயேசு சுவாமி, ஆண்டவரே கர்த்தாவே, இதோ ஒரு அம்மா கையில ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இதோ மறைச்சு போக நினைக்கிறீங்க இல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே மறுத்து போன லாசருவை ஆண்டவரே வெளிவா என்று சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே தாப்பனே சுவாமி, நீங்க அவங்களுக்குள்ள உங்க ஜீவன் அனுப்புறீங்கப்பா, ஜீவ சுவாசத்தை நீங்க ஊதுறீங்க ஆண்டவரே, தடுத்தாகும் என்று சொல்றீங்கப்பா, பாடையை தொடுறீங்கப்பா, கோடி கோடி ஸ்தோத்திரப்பா.
வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு நீ தொட்டு குணப்படுத்தி ஆண்டவரே இயேசு போதுமே என்று நாங்கள் உங்களுக்கு துதி தோற்றம் செலுத்த போற பெரிய கிருபைகளுக்காக நன்றி. ஆமென் ஆமென்.